ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு ரியல் கோஸ்ட் சீரியஸ். நம்ம சேனலில் ரொம்ப நாளாகவே இந்த ரியல் கோஸ்ட் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அப்லோட் பண்ணாமையே இருந்தேங்க. நம்ம சேனலில் சமீப காலமாகவே இந்த ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட், அதாவது உண்மை அமானுஷ்ய திகில் சம்பவங்களை பற்றி தாங்க நிறைய எபிசோட்ஸ் போட்டுகிட்டே இருந்தோம். ஸோ நம்ம சேனலினுடைய இந்த ரியல் சிசிடிவி ஃபுட்டேஜினுடைய பார்வையாளர்கள் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க. சமீப காலமாக நம்மளுடைய நண்பர்கள் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் போடுவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக கோபத்தோடு பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த காரணத்தினால நம்ம சேனலில் ரொம்ப நாளாக சிசிடிவி ஃபுட்டேஜ் போடாமல் இருந்ததை அப்படியே ஈடு செய்யும் வகையில் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத அளவிற்கு மிரட்டல் தோணியில் இருக்கக்கூடிய 5 திகிலூட்டும் சிசிடிவி ஃபுட்டேஜஸோட இப்போது நான் வந்திருக்கேங்க. எப்போதுமே நம்ம இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் பார்ப்பதற்கு முன்பு கருட புராணத்தை பற்றி ஒரு சின்ன குறிப்பு பார்த்துட்டு போவாங்க. அதுலேயுமே உங்களுக்கு நிறைய பேருக்கு கோபங்க, கருட புராணம் பற்றி நீங்கள் பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கருட புராணத்தை பற்றி இனிமேலும் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே மேக்ஸிமம் நான் சொல்லிட்டேங்க. மீதம் நான் சொல்லப்படாத தகவல்கள் எல்லாத்தையுமே ஒரு கேள்வி பதில் எபிசோடாக சொல்லி உங்கள்கிட்ட கொஸ்டினாக கேட்டு அதையும் நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. அது இதுவரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டேஜஸை நான் ஐகார்டில் லிங்க் பண்ணுறேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஸோ ஆவிகள் ஆன்மாக்களை பற்றி கருட புராணத்தில் உள்ள பதில்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்மளுடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மொத்தமாக பார்த்துட்டு அதே மாதிரி இந்த கேள்வி பதிலாக இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய அந்த ஆன்சர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு மீதம் நான் சொல்லப்படாமல் இருக்கிறது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கேள்வியாக கேளுங்க. அடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சொல்லும்போது அதை நான் பதிலாக சொல்கிறேங்க. சரி, வளவளன்னு பேசாமல் உங்களை மிரட்டுவதற்கான அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க ஆரம்பிக்கலாங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகுங்க, அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு மறக்காமல் உடனுக்குடன் வந்து சேரும். சரி, வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற முதல் அமானுஷ்ய காணொலி நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு திகில் காணொலி அப்படின்னே சொல்லலாங்க. நம்ம சேனலினுடைய பெரும்பான்மை நண்பர்கள் இந்த பேய் ஓட்டுறது, இந்த பேய் பிடிக்கிறப்ப அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்வாங்க, அது போன்ற ஃபுட்டேஜஸ் எல்லாம் ஃபியூச்சரில் எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதற்கான ஒரு காணொலி தாங்க இந்த காணொலி அப்படின்னு சொல்லலாம். இந்த காணொலியில் நம்மளுடைய இந்தியாவின் வட மாநில இளம் பெண்ணுக்கு பேய் பிடித்து நம்மை மிரட்டும் அளவிற்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்கிறாங்களோ அதை தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு வாங்க, மறுபடியும் பேசலாம். और व्यस्त हो रहा और हिंते हो रहा सारा उन्होंने ভিতরে না সামনে আনবো পানি বেশিন্দারা হরতে বুঝি সস্তা কম সাড়ে সাতটা 1 ঘন্টা গুতায় এখন যাবি না 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 ভাই না ভালো যা 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 1 মিনিট 1 মিনিট 1 ঘন্টা লাগবে 1 ঘন্টা 1 মিনিট 1 দিন 1 বছর 1 যুগ আধা ঘন্টা এখন যা ভাই না ভালো মরিচ পোড়াই দিতে হইবে মরিচ দাও শুকনো মরিচ দাও কোথায় মুখ বন্ধ দিলে কথা থাক
কষ্ট করে না বললে কি বলবো আমি বুঝবো কেন যেখান তো কালিনী কি দুর্গা না কালী কালী তো কথা কয় কালী আমার কথা কয় নাই বুঝেছি কোথায় গেছে করতে চাই ওদিক থেকে আইছি কোথায় থেকে আইছো মাদারীপুর মাদারীপুর চলে না মাদারীপুর মাদারীপুর ওই মাদারীপুর উঠতে চাই উঠতে পারে উঠবি পায়ের জোর লাগে না পায়ের জোর লাগে না তুই কষ্ট দিতে করে কি কষ্ট হইতেছে না কষ্ট হয় না। আধা ঘন্টা থাকবো থাকতে হলে কাজ করবে বেশি শুনাইতে পারবেন না কথা বলো আবার যাবি তো যাবি সত্যি ইশারা একজন দিয়ে মনে হয় তখন চলে যাবে ইশারা দিচ্ছে না না ইশারা জানি ইশারা না পানি দেন লোক আপস কথা বলে কাম হতো দেন 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 থাক যাওয়া দরকার নেই ঠিক আছে যাওয়া লাগবে না ঠিক আছে যাও যাও পানি মারা আমার কথা শুনবি না যাইবো না ভয় পাইতেছ না 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 ভয় পাই কেউ কিছু করবো না আচ্ছা তুই জাগা শুনে জাগা ভয় পাইতেছ ভয় পাইতেছ ভয় নাই তুই আর কষ্ট পাচ্ছিস আর কষ্ট তো না কি লাগবে আর কি লে কষ্ট দাস কষ্ট হয় কষ্ট হয় ভালো লাগে ছবি যাবি তো হ্যাঁ আরে কি করতে হয় জানিস তো না করতাম না ঠিক আছে করবো না চলে গেলে করবো না তোর কাছে কি কিছু করলে তো যাই কি মাদার উঠতে এবার গেছে এবার গেছে হ্যাঁ যা রেস্ট লো যা আধা ঘন্টা তাহলে এবার আমি দিব এই রূপা আছে না তো করে সেন্টেল এই যে রূপা এই যে হাতে আছে நம்ம பார்க்க போகிற இரண்டாவது அமானுஷ்ய காணொளி ஆந்திராவில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் எடுக்கப்பட்ட காணொளிங்க. இந்த காணொளியில் அந்த தனியார் நிறுவனத்தின் மேனேஜர் அறையில் காலையில் வந்து அந்த கேபினை திறந்து பார்க்கும்போது அங்கிருந்த அந்த கணினி லேப்டாப் அதே மாதிரி புக்ஸு எல்லாமே தூக்கி வீசப்பட்டு வெச்ச இடத்துல இல்லாமல் வெவ்வேறு இடங்களில் டெய்லி இருக்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தினால இரவு நேரத்தில் யாருமே இல்லாத போது அந்த பூட்டி அறையில் இந்த பொருள்களை எல்லாம் தூக்கி வீசுவது யாரு, வெவ்வேறு இடத்துல எப்படி விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்வதற்காக அந்த ரூமை நோக்கி இருக்கக்கூடிய ஹால் சைடில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவை எடுத்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போது அந்த ஃபுட்டேஜில் இருந்த அந்த நிகழ்வை பார்த்து அந்த நிறுவனமே அதிர்ந்து போனது அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு வாங்க, மறுபடியும் பேசலாம்.
இப்போ அந்த ஃபுட்டேஜை பார்த்துருப்பீங்க. அந்த தனியார் நிறுவனம் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த மேனேஜர் அறையில் தற்போது ஒரு ஆண் இருக்காருங்க. இதற்கு முன்பு ஒரு பெண் தான் அந்த அறையில் மேனேஜராக அந்த நிர்வாகத்திற்கு இருந்திருக்காங்க. அவங்க எதிர்பாராத விதமாக குடும்ப பிரச்சனையினால ஏதோ பாய்சன் குடிச்சு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. அந்த பெண்மணி இறந்த பின்பு தான் இந்த அறையில் இது போன்ற அமானுஷ்ய நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் எக்ஸ்பிளனேஷனாக கொடுத்துருக்குங்க. அந்த நிறுவனத்தினுடைய பெயர் சொல்ல விரும்பலைங்க. நம்ம 3வது அமானுஷ்ய காணொலிக்குள்ளே போலாங்க. நம்ம பார்க்க போகிற 3வது அமானுஷ்ய காணொலி 2017ஆம் வருடம் கேரள மாநிலத்தின் ஒரு ரோட்டில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் எடுக்கப்பட்ட காட்சிங்க. இந்த காணொலியை நீங்கள் பார்க்கும்போது பகல் மாதிரி தெரியுங்க. ஆனால் நைட் விஷன் கேமராவில் தான் இது எடுத்திருக்காங்க. அதற்கு ஆதாரமாக அந்த பைக் போகும்போது லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. இந்த காணொலியில் ஒரு பர்டிகுலர் ரோட்டில் இரவு நேரத்தில் தோராயமாக ஒரு 11 மணிக்கு மேலே ஒரு பைக் போயிட்டு இருக்குங்க. அப்போது அந்த பைக்கில் போயிட்டு இருந்த நபர் திடீர்னு ஒரு கருப்பான உருவம் ரோட்டை கிராஸ் பண்ணுறதை நோட் பண்ணியிருக்காருங்க. உடனே பைக்கை நிறுத்திட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாருங்க. அவருடைய கண்ணுக்கு அந்த பைக்கில் போகும்போது தென்பட்ட அந்த உருவம் மறுபடியும் எங்கே தேடி பார்த்தும் கிடைக்கலைங்க. ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜில் ரொம்ப தெளிவாக ரெக்கார்ட் ஆகிருக்குங்க. அந்த பைக்கு வர்றதுக்கு முன்பே அந்த உருவம் ஒரு பர்டிகுலர் இடத்துல பிளாக் ஷேடோ மாதிரி நிற்கிறத இந்த ஃபுட்டேஜில் உங்களால் பார்க்க முடியுங்க. இதையும் பார்த்துட்டு வாங்க, மறுபடியும் பேசலாம். நம்ம பார்க்க போகிற 4வது அமானுஷ்ய காணொலி மும்பை மாநிலத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு டிவி சேனலுடைய அந்த பில்டிங்கில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் எடுக்கப்பட்ட காணொலிங்க. இந்த காணொலியில் பகல் நேரத்திலேயே மதியம் 2 மணிக்கு ஒரு கருப்பான உருவம் அந்த ஆஃபீஸை நோக்கி வருவதை உங்களால் பார்க்க முடியுங்க. பார்த்துட்டு வாங்க, மறுபடியும் பேசலாம்.
நம்ம பார்க்க போகிற 5வது அமானுஷ்ய காணொளி கர்நாடக மாநிலத்தில் நள்ளிரவு நேரத்தில் எடுக்கப்பட்ட காணொளிங்க. இந்த காணொளியில் நள்ளிரவு நேரத்தில் ஆட்டோவிலிருந்து ஒரு நபர் இறங்கி ஒரு இடத்தை நோக்கி போகிறாருங்க. அப்போது கூடவே ஒரு கருப்பான உருவம் அவரோட நடந்து போகிறத உங்களால் பார்க்க முடியுங்க. இந்த காணொலியை பார்க்கும்போது அந்த நபரினுடைய நிழலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாங்க. ஆனால் நல்லா உற்று கண்காணிச்சிங்கன்னா தெரியும் அது நிழல் கிடையாதுங்க, வேற ஒரு உருவம் கூட நடந்து போவதை உங்களால் பார்க்க முடியுங்க. அதோடு சேர்த்து அந்த ஆட்டோ வருவதற்கு முன்பே அந்த நபருக்காக வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த கருப்பான உருவம் நின்றுட்டு இருக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியுங்க. இந்த காணொலியும் பார்த்துட்டு வாங்க, மறுபடியும் பேசலாம். ஓகே நண்பர்களே, இன்றைய 5 சிசிடிவி ஃபுட்டேஜும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் காணொலிக்கு கீழே உள்ள லைக் பட்டனை தட்டி விட்டு முடிஞ்சால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியாஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராம் எல்லா லிங்க்குமே இருக்கும். அதன் மூலிமா ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மர்மமான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் மேன்மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன், சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.